Welcome to software training. Last video la SolidWorks CATIA ரெண்டு சாஃப்ட்வேர் உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வர்க்கிங் ஏத்த மாதிரி இந்த யூசர் இன்டர்ஃபேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். SolidWorksல இந்த டிசைன் ட்ரீ, டாஸ்க் pane இதெல்லாம் ஹைட் அண்ட் ஷோ பண்ணிக்கிறதுக்கு வியூ இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டுக்குள்ள போய்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போனீங்க அப்படினா இந்த டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் இப்போ வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாஸ்க் பேனை நான் டிக் பண்ணுறேன், பாருங்கள் நமக்கு இங்கே ஹைட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஷோ பண்ணுறதுக்கு வியூவில் போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸில் டாஸ்க் பேன் இதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேஞ்சஸ் பண்ணதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து SolidWorks வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததோ அந்த டிஃபால்ட் ஸ்க்ரீன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வியூவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் டிஃபால்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் போயிட்டு டிஃபால்ட்டான ஸ்க்ரீனு டிஸ்ப்ளே ஆகும். இந்த ரிப்பன் மெனுஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்சரை டேப்ஸ் பக்கத்தில் கொண்டு போங்க, லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி இப்படி கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரிப்பன் மெனுஸை வந்து எய்தர் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம், இல்லை ரைட் சைடில், இல்லை டாப் சைடில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஒர்க்கிங் கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாக வந்து டாப் சைடில் இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் டாப் சைட்லேயே டிஃபால்ட்டாக விட்டுறேன். சரிங்களா? ஜஸ்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆகிக்கும். இந்த டேப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், வெல்டமெண்ட்ஸு இதெல்லாம் எனக்கு இந்த டேப்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ கர்சரை இந்த டேப்ஸ் பக்கத்தில் கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேப்ஸ்னு வரும், இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ங்கிறது வேண்டாம். ஸோ நீங்கள் அன்டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ங்கிறது இந்த டேப்ஸில் வராது. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வேறு டேப்ஸ் ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிமுலேஷனுங்கிறது எனக்கு டேப் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் எனக்கு அந்த டேப்ஸ் வந்து எனக்கு வேணும், நான் மறுபடியும் அதில் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டேப்ஸ்குள்ளே போயிட்டு அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டேப்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐகான்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐகான்ஸை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு டூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கஸ்டமைஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமைஸ் டயலாக் பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த கஸ்டமைஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனேயே இங்கே பாருங்கள் நிறைய டேப்ஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். எல்லா டேப்ஸும் டிஸ்ப்ளே ஆகும், ப்ளஸ் எம்டி டேப்ஸும் கடைசியாக நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே தெரியும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நிறையா டேப்ஸ் வந்து இதில் தெரியும் ஓகேங்களா. கடைசியாக பார்த்தீங்கன்னா நியூ டேப்னு இருக்கும், புதுசாக ஒரு டேப் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நியூ டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எம்டி டேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேப்ஸும் நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக நான் வந்து ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் எம்டி டேப்புங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ டேப் நேம் கேட்குது, நேம் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் ட்ரைன்னு ஒன்று கொடுக்குறேன், TRY ஓகேங்களா. ஸோ இந்த டேப்பில் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நான் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த டேப்பில் நான் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். கஸ்டமைஸ் டயலாக் பாக்ஸில் ஷார்ட்கட் பார்ஸ்ன்னு இருக்கும், கமாண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம கமாண்ட்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எனக்கு டெலீட்டுங்கிறது எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆகணும். ஜஸ்ட் பிக் அண்ட் ப்ளேஸ் தான். நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சேவுங்கிறதெல்லாம் இங்கே வரணும். அப்புறம் எக்ஸ்ட்ரூட் வேணும்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ரூட் வேணும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்குள்ளே போயிட்டு எனக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கா, இதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐகான்ஸ், அதனால் நான் அங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன், எந்த டூல் வேணுமோ அந்த டூலை நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து எக்ஸிஸ்டிங் டேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐகான்ஸை நான் வந்து வேண்டாம், எனக்கு சில ஐகான்ஸ்லாம் எனக்கு வேண்டாம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்தில் எனக்கு பியர்ஸ் பாயிண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டேப் எனக்கு வேண்டாம், இந்த டூல் எனக்கு வேண்டாம், அதனால் நான் இதை மறுபடியும் பிக் பண்ணிவிட்டு இங்கேயே வச்சுக்கிறேன்.
எனக்கு இதுவும் வேண்டாம்னா நீங்கள் எந்த ஐகான்ஸ் வேணுமோ ஜஸ்ட் பிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது இங்கே டெலீட் ஆகிடும். மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேப்குள்ளே போய்ட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த கஸ்டமைஸ் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். டூல் பார்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் பார்ஸாக வரும். நான் மேக்ஸிமம் வந்து சாலிட்வொர்க்ஸில் டூல் பார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அசம்பிளின்னு எனக்கு டூல் பார் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு டூல் பார்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த டாப்பில் வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அந்த டேப் மூவ் ஆகும். சரிங்களா. இந்த வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த வியூன்னு எனக்கு வந்துருச்சு. இது வந்து எனக்கு கிராஃபிக் டூல் பார்னு சொல்லுவேன், இதுலேயே எனக்கு வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவாக எனக்கு டூல் பாராக வேணும், நான் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணுன்னாலும் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுக்கு பதிலாக நான் வந்து இதே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலே பாருங்கள் வியூ ஹெட்ஸ்அப்னு இருக்குல்லையா, அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். நீங்கள் இந்த டூல் பாரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னா நீங்கள் அன்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மெனூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ட்ராப் டவுன் மெனூஸ். இந்த ட்ராப் டவுன் மெனூஸில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெனூஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதில் எந்த கமாண்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்டுக்குள்ளே போய் டேப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் எந்த டூல்ஸுக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ் அசைன் பண்ணணுமோ அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத எனக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இல்லைனா ஆல்ட் ஏ அப்படின்னு கூட செலக்ட் பண்ணலாம். கீபோர்டில் ஆல்ட் ஏன்னு நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா. இது வந்து எனக்கு ஆல்ட் ஈன்னு கொடுக்குறேன், ரிவால்வுக்கு ஆல்ட் ஈன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் இதில் அசைன் பண்ணிக்கலாம். மவுஸ் கெஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸை வந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மவுஸ் கெஸ்டர்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மவுஸ் கெஸ்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலராக தான் இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள் கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க, பார்ட்டு, ஸ்கெட்சு, அசம்பிளி, ட்ராயிங். ஓகேங்களா. இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட்டில் என்னென்ன ஐகான்ஸ்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும், அப்புறம் ஸ்கெட்சில் என்னென்ன ஐகான்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகணுங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டில் நான் வந்து மவுஸ் கெஸ்டர்ஸ் என்னென்ன ஐகான்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டாப்பில் வரணும், நமக்கு பேஸ்ட்டுங்கிறது இந்த சைடில் வேணும். எக்ஸ்ட்ரூடுன்னு ஒன்று இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரூட் வந்து நான் தேவையான இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரூடை வந்து நான் வந்து ஸோ இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவால்வுங்கிறது நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மவுஸ் கெஸ்டர்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 8 கெஸ்டர்ஸ், 12 கெஸ்டர்ஸ், அதாவது 8 ஐகான்ஸ் இதில் வச்சுக்கலாம். இப்போது மேக்ஸிமம் 12 ஐகான்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் 12 கெஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 12 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 ஐகான்ஸ், 12 டூல்ஸ் வந்து இதில் நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். இதை செட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமைசேஷனில் இது வரைக்கும் நம்ம பண்ண சேஞ்சஸை ரீசெட் பண்ணணுன்னாலும் ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் அப்படியே எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணது அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கஸ்டமைஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மவுஸ் கெஸ்டர் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மவுஸ் கெஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மவுஸில் ரைட் கிளிக் இல்லைங்களா, ரைட் மவுஸ் பட்டன், அதை பிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க, அப்படியே கர்சர் இப்படி மூவ் பண்ணுங்கள். நமக்கு இந்த மவுஸ் கெஸ்டர்ஸுங்கிறது எனக்கு இங்கே வந்துடும். சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூடுங்கிறது நான் வந்து இங்கேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூடுங்கிறது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும், அந்த டூலுக்குள்ளே நமக்கு என்ட்ரி ஆகிடும். சரிங்களா. ஸோ ரைட் மவுஸ் பட்டன், ஓகேங்களா, ரைட் மவுஸ் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கர்சரை மூவ் பண்ணுங்கள், நமக்கு இந்த மவுஸ் கெஸ்டருங்கிறது வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைங்கிற இது வந்து நான் புதுசாக ஆட் பண்ணது. எனக்கு இந்த டேப் வேண்டானாலும் நீங்கள் அதை போய் கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா. பாருங்கள் கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெலீட்டுன்னு கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். ஸோ கஸ்டமைஸ்குள்ளே போய் தான் நீங்கள் டெலீட்டும் பண்ண முடியும், ஒரு ஐகான்ஸை நீங்கள் ஆடும் பண்ண முடியும், ஒரு டூல் பாரை ஆட் பண்ண முடியும். எதுக்குமே கஸ்டமைஸ்குள்ளே போகணும். அதில் நீங்கள் 3 வழி இருக்குது. ஒன்று டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும், இந்த கேர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்ன்னு வரும். ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் போகலாம். இல்லைனா இந்த டேப்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
கஸ்டமைஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். சரிங்களா, இதுக்குள்ளேயும் நீங்கள் போகலாம். ஸோ 3 டைப் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைன் ட்ரீ இருக்கு இல்லைங்களா, இந்த லெஃப்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைட் டிசைன் ட்ரீ. இந்த டிசைன் ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுத்த உடனே வந்து சாலிட்வொர்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இந்த பிளேன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. நம்ம பிளேன்ஸ் வந்து ஷோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள் ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன் இருக்கும். ஸோ பிளேன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். லெஃப்ட் மவுஸ் பட்டன் செலக்ட் பண்ணாலே இந்த ஐகான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரி டாப் பிளேன் ஷோ பண்ணிக்கோங்க, ரைட் பிளேனையும் நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்ஸுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். ஸ்கெட்ச் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் என்னங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார்லேயே பாருங்கள், ரைட் சைட் இந்த பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட்ஸ் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செட்டிங்ஸில் போய் இந்த என்டையர் சாலிட்வொர்க்ஸோடைய செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் யூனிட்ஸை செட் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் குவிக்காக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கியர் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் யூனிட்ஸ், இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன யூனிட்ஸில் வேணுமோ அந்த யூனிட்ஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்வொர்க்ஸ்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன். சரிங்களா, இது வந்து சாலிட்வொர்க்ஸ்னுடைய யூசர் ஃபேஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம கேட்டியானுடைய யூசர் இன்டர்ஃபேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேட்டியா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. கீபோர்டில் விண்டோஸ் ஆர் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ரன் விண்டோவில் சி நெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, கேட்டியா ஓப்பன் ஆகும். இது வந்து கேட்டியா ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட். சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைனுக்குள்ளே நான் என்ட்ரு ஆயிடுறேன். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தோம். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து டூல் பார்ஸ் தான். சரிங்களா, இதில் வந்து சாலிட்வொர்க்ஸில் நம்ம ரிப்பன் மெனூஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ரிப்பன் மெனூஸ் கிடையாது, எல்லாமே டூல் பார்ஸ் தான். இந்த டூல் பார்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ டூல் பார்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸில் கஸ்டமைஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டூல் பார்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். டூல் பார்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு டேப் இருக்கும், டூல் பார்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய டூல் பார்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டூல் பாரை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து இப்போ சப்போஸ் ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டூல் பார் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டூல் பார். இந்த டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது கமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி எனக்கு இந்த டேப் வந்து இருக்கட்டும். எனக்கு நான் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நியூ கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு டூல் பார் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ வழக்கம் போல் நான் ட்ரைனே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுங்க. ஸோ ட்ரைங்கிறது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறது. நான் என்ன பண்ணுறேன், ட்ரைன் இல்லாமல் -1 கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் ஏற்கனவே ட்ரைன்னு ஒரு டூல் பார் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து try1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டூல் பார் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டூல் பாரில் எனக்கு தேவையான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த டூல் பாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கமெண்ட்குள்ளே போயிட்டு இதில் எல்லா கமெண்ட்ஸும் இதில் வந்திருக்கும். ஸோ காப்பின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு எத்தனை கமெண்ட் வேணுமோ அத்தனை கமெண்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு புது டூல் பார் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா try-1 அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு ஒரு டூல் பார். அதில் நான் செலக்ட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த டூல் பார் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டூல் பாரை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கமெண்ட்னுடைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட்கட் கீ இதில் நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கு கமெண்ட்ஸுங்கிற டேபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் கமெண்ட்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா என்ன கமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ அசைன் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஃப்ட்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷாஃப்ட்டுங்கிறது நத்திங் பட் ரிவால்வ் தான். இங்கே ஷாஃப்ட்னு போட்டிருக்கான். இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் பார் இருக்கு இல்லைங்களா, அதில் பாருங்கள் ஷாஃப்ட்னு இருக்கும். இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் கீ நான் அசைன் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ ஷாஃப்ட்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில்
கீழே ஆக்சலரேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஐக்கான் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது Alt+1 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, Alt+1 நான் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய ஷாஃப்ட்னுடைய ஷார்ட்கட் கீ. கொடுத்துட்டு நீங்கள் ஐகான்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐகான்ஸ் வரும். நீங்கள் எந்த ஐகான்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐகான்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் என்னுடைய ஷார்ட்கட் கீ ஷாஃப்ட்டுக்கு. செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாஃப்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் Alt+1 அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கீ அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் Alt+1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா, Alt1 கொடுத்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா ஷாஃப்ட்டுங்கிற கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கீ இப்படி தான் நீங்கள் அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீ வந்து நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கர்சரை வந்து நீங்கள் இந்த லைன் பக்கத்தில் கொண்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CATIAவில் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட்ஸை செட் பண்ண போகிறோம். யூனிட் செட் பண்ணுறதுக்கு டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே போங்க. சரிங்களா, ஸோ இந்த CATIAனுடைய செட்டிங்ஸ் வந்து இதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸை செட் பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ கர்சர் இங்கே வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா, உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா கர்சர் இங்கே வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மிடில் மவுஸ் பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா, ஸோ இது ஜென்ரலில் பேராமீட்டர் அண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கும். இதுக்குள்ளே போங்க. இதில் யூனிட்ஸ். ஓகேங்களா, யூனிட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ சப்போஸ் எனக்கு லென்த் வந்து எனக்கு எந்த யூனிட்டில் வேணுங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லென்த்துங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், மீட்டரில் வேணுமோ பண்ணிக்கலாம், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், இன்ச்சஸ்ஸு, ஃபூட்டு எதில் வேணுமோ நம்ம அதில் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். பேராமீட்டருக்கும் இருக்கும், ஆங்கிளுக்கு இருக்கும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டிகிரியில் வேணால் பண்ணிக்கலாம், ரேடியன், கிரேட், எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மாஸ், வால்யூம், டென்சிட்டி எல்லாத்துக்குமே இதில் இருக்கும். நீங்கள் யூனிட்ஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து ஒரு CATIA இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேன்ஸ் வந்து சில இடங்களில் ரொம்ப சின்னதாக தெரியும். அதுக்கு நீங்கள் இந்த பிளேன் சைஸை நீங்கள் வந்து லார்ஜ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டிஸ்பிளேன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டிஸ்பிளே டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சிஸ்டம் டிஸ்பிளே சைஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸில் வச்சுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இது வந்து நான் ரொம்ப சின்னதாக வைக்கிறேன். இப்போ 15 இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு பாருங்கள், பிளேன் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. இதை பெருசு பண்ணணும், இந்த சைஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியணும் அப்படின்னா டூல்ஸ், ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளேன்னு இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் ஆக்சிஸ் சிஸ்டம் டிஸ்பிளே சைஸ்ன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் 100 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ இது வந்து CATIAனுடைய கஸ்டமைஸ். ஓகேங்களா, இப்போ டூல் பார்ஸு, ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்கெட்சை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.